ஹலோ குட்டீஸ், தர்மபுரி கல்வி மாவட்டம் தகடூர் களஞ்சியம் பண்பலை நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது உங்கள் ரெஹானா டீச்சர், இடைநிலை ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அவ்வை நகர், நல்லம்பள்ளி ஒன்றியம். தேசிய அறிவியல் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பிப்ரவரி 5 முதல் பிப்ரவரி 28 வரை நமது தகடூர் களஞ்சியம் பண்பலையில் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் தினமும் பிற்பகல் 1 மணி முதல் 1:30 வரை ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சிகளை சார்ந்தே வினாடி வினா போட்டியின் வினாக்கள் அமையும் என்பதால் நிகழ்ச்சியை அனைவரும் கவனமாக கேட்டு போட்டியில் வெற்றி பெற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குட்டீஸ், முதல்ல சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் என்னும் வார்த்தை லத்தீன் மொழியில் உள்ள சயின்டியா என்னும் பதத்திலிருந்து பெறப்பட்டதாகும். சயின்டியா என்றால் அறிந்து கொள்ளுதல் என்று பொருள். இயற்கை சார்ந்த பொருள்கள் மற்றும் நிகழ்வுகளின் உண்மைத்தன்மையை உள்ளபடி உலகிற்கு உணர்த்துவதே அறிவியலாகும். அறிவியலின் அடிப்படையே ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை அறிவதே. அறிவியல் பொதுவாக இயற்பியல், வேதியியல், உயிரியல், சமூகவியல், பயன்பாட்டு அறிவியல், தத்துவவியல், கணிதவியல் என பல்வேறு கோணங்களில் பகுத்தாயப்படுகிறது. குட்டீஸ், நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலை நிகழ்ச்சியில் முதலாவதாக தர்மபுரி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வி. கொல்லஹள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ராஜேஸ்வரி மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி சிவசக்தி வானம் பற்றிய நிறைய தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க வராங்க. ராஜேஸ்வரி 8ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வி. கொல்லஹள்ளி, தர்மபுரி ஒன்றியம். ஆர். சிவசக்தி 6ஆம் வகுப்பு. அக்கா, ஒரு விடுகதை சொல்லுங்க. காலில்லாத பந்தலை காண காண வினோதம், அது என்ன? ஆம், சரிதான், வானம். பிரபஞ்சத்தில் முதலில் தோன்றியது வானம். வானம் எப்படி உருவாகியது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் தனிமங்கள் இணைந்து மேகம் உருவாகி அதில் ஒரு பகுதி நட்சத்திரங்களையும் மற்றொரு பகுதி வட்டு உருவானது. அந்த வட்டு தான் வானம். வானத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டாமே, அதை பற்றி சொல்லுங்க. ககனம், அடிவானம், தொடுவானம், கீழ்வானம், வானொலி, வானிலை, விண்ணகம், வானுயரம். வேறு ஏதாவது வானத்தை பற்றி சொல்லுங்க. வானத்தை எவராலும் தொட முடியாது. இதற்கு குளிர், வெப்பம், மனம், உலர்தல் போன்றவை எதுவும் கிடையாது. இது ஒரு வெற்றிடம். வானத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. வானத்தை வான்கோளம் என ஏன் அழைக்கிறோம்? வானத்தை வான்கோளம் என அழைக்கும் போது சூரியன், சந்திரன், விண்மீன்களின் அசைவுகளையும் நாம் காணலாம். வானத்தில் காணக்கூடிய இயற்கையான தோற்றங்கள் எது? முகில், வானவில், வடமுனை, ஒளி, மின்னல் போன்றவை வானத்தில் காணக்கூடிய இயற்கையான தோற்றமாகும். கண்களுக்கு வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? பகலில் முகில் கலந்த வானத்தில் சூரியன் தெரியும் போது நீல நிறமாக இருக்கும். இதற்கு காரணம் வளிமண்டலத்தில் இருக்கும் சூரிய ஒளியிலிருந்து வரும் வெவ்வேறு நிறங்களில் நீல நிற ஒளியை மட்டும் அதிகமாக சிதறடிக்கிறது. நீல நிறத்தை விட அலைநீளம் குறைவான ஊதா, கருநீலம் போன்றவை அதிகமாக சிதறடித்தாலும் நம் கண்களில் குறைபாட்ட கதிர்களை மட்டும் பெற்றுக்கொள்ளும் திறன் குறைவாக இருப்பதால் நீல நிறம் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும். அதிகாலையில் சூரியன் ஏன் மஞ்சள் நிறத்தில் தெரிகிறது? அதிகாலை வேளையில் சூரியன் மிக தூரத்திலும் சாய்வாகவும் இருப்பதால் சிதறும் நீல நிற ஒளி வேறு திசைக்கு சென்று விடுவதால் அப்போது வானம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இரவில் சூரியன் எப்படி தெரியும்? இரவில் சூரிய ஒளி இல்லாததால் வானம் கருமை நிறத்தில் தோன்றும். எனவே இரவில் சூரிய ஒளியின் குறுக்கீடு இல்லாததால் விண்மீன்கள், கோள்கள், நிலா போன்றவை சூரிய ஒளி மூலம் வெளிச்சத்தை தருகிறது. ஆனால் பகலிலோ இரவிலோ வானத்தில் முகில் இருந்தால் முகிலினால் ஏற்படும் மறைவினால் நம்மால் எதையும் பார்க்க முடியாது. நன்றி அக்கா, வானத்தை பற்றி நல்ல தெளிவாக சொன்னீங்க. நாளை பிரபஞ்சத்தில் அடுத்த பகுதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
நல்லம்பள்ளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒசல்லிபுதூரில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் நதியா மற்றும் லக்ஷ்மி பொது அறிவு வினாக்கள் கேட்க வராங்க. வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒசல்லிபுதூரிலிருந்து 2 மாணவர்கள் பொது அறிவு வினா விடைகளை பகிர வந்துள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நதியா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லக்ஷ்மி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்ககிட்ட நான் ஒரு சில கேள்விகள் கேட்கட்டுமா? கேளுங்க, நான் நல்லா பதில் சொல்றேன். உலகின் மிக பெரிய மரம் எது? ஜெனரல் ஷெர்மன் மரம். வாவ், அருமையா பதில் சொல்றீங்களே. உலகின் மிக சிறிய மரம் எது? குள்ள வில்லோ மரம். அருமை. உலகில் மிக உயரமான மரம் எது? ஹைபேரியன் மரம். உலகின் மிக பழமையான மரம் எது? பிரிஸ்டில் கோல்ஃபைன். அருமையா பதில் சொல்றீங்களே. உலகின் மிக பெரிய இலை எது? விக்டோரியா ரிஜியா. உலகின் மிக சிறிய இலை? வேடதலை இலை. உலகின் மிக பெரிய மலர் எது? ராஃப்லசியா அர்னால்டி. உலகின் மிக சிறிய மலர்? உல்ஃபியா அரிஷா. உலகின் மிக சிறிய பழம் எது? உல்ஃபியா கோல்பாசா. சரியாக விடை சொல்றீங்களே. உலகின் மிக பெரிய பழம் எது? பலாப்பழம். உலகின் மிக பெரிய விதை எது? இரட்டை தேங்காய். உலகின் மிக சிறிய விதை? ஆர்கிட் விதைகள். அனைவருக்கும் நன்றி. மிக அருமையாக பதிலளித்தீர்கள் மாணவ செல்வங்களே. எங்கள் மாணவர்களின் பொது அறிவு திறனை கண்டு வியந்தீர்களா? நீங்களும் பொது அறிவு திறனில் மேம்பட வாழ்த்துக்கள். பாலக்கோடு ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்கோடு பட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் பாடல் பாட வராங்க. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்கோடுப்பட்டியில் படிக்கும் 5ஆம் வகுப்பு மாணவிகள் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி பாடலை பாட வருகிறார்கள். கேட்போமா குழந்தைகளே? குட்டீஸ், பல்கடல் அதிசயங்கள்ன்ற தலைப்பில் நட்சத்திர மீன்கள் பற்றி அரிய தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க வராரு நல்லம்பள்ளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி போடாரன் கொட்டாயில் பணிபுரியும் ஆசிரியர் திரு இன்பசேகரன் அவர்கள். அன்பு மாணவர்களே, ஆழ்கடல் அதிசயங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க இருப்பது நட்சத்திர மீன்கள். மற்ற மீன்களுக்கு இருப்பது போல நட்சத்திர மீன்களுக்கு கண்கள் இல்லை என்கிறார்கள். அவற்றால் எப்படி பார்க்க முடிகிறது? நட்சத்திர மீன்கள் என்றதுமே எல்லோரும் அதனை மீன்களின் குடும்பத்தில் ஒன்றாகவே கருதிவிடுகிறார்கள். உண்மையில் நட்சத்திர மீன்கள் வேறு, பிற மீன்கள் வேறு. நட்சத்திர மீன்களை முதுகெலும்பு இல்லாதவை மீன்கள். முதுகெலும்பு பிராணிகள் நட்சத்திர மீன்கள் எக்கனோடெர்மஸ் என்ற கூட்டத்தை சேர்ந்தவை. மீன்கள் பிஸ்கஸ் கூட்டத்தை சேர்ந்தவை. இந்த பெயர் மயக்கத்தை தவிர்ப்பதற்காக ஆய்வாளர்கள் நட்சத்திர மீன்கள் என்பதற்கு பதிலாக கடல் நட்சத்திரம் ஷீ ஸ்டார் என்ற பெயரை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோமா? பரிணாமத்தில் மீன்களுக்கு கீழேயுள்ள கடல் நட்சத்திரங்களில் பார்வைக்கென்று கண்கள் விருத்தியடையவில்லை. ஆனால் கடல் நட்சத்திரங்களின் ஒவ்வொரு புயங்களிலும் முனைப்பகுதிகளில் ஒரு வகை சிகப்பு நிற பொருள் உண்டு. நிறப்பொருள் உள்ள இந்த பகுதிகளை கட்புள்ளிகள், அதாவது ஐஸ்பாட்ஸ் என்கிறார்கள். ஒளி பட்டதும் இந்நிற பொருள்களின் நிகழ ஆரம்பிக்கும் வேதிவினை மாற்றங்களை கொண்டு கடல் நட்சத்திரங்கள் ஒளியை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப இடம்பெயர்கின்றன. என்ன வியப்பாக இருக்கிறதா? இது மட்டுமல்ல, சுமார் 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் உருவான இந்த ஆதி உயிரினங்களில் இன்னும் ஏராளமான விந்தைகள் குடிகொண்டுள்ளன. என்ன அதிசயம்! கண்கள் இல்லாமல் ஆழ்கடலில்.
ஏரியூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி டீக்கடை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியை திருமதி செம்மலர் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க. ஹாய் குட்டீஸ், உங்களை தகடூர் இணைய வழி வானொலி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போய் வந்து வீட்டு வேலைகளை அம்மா மட்டுமே செய்வதையும் அப்பாவின் துணிகளையும் சேர்த்து அம்மாவே துவைப்பதை நியாயப்படுத்தும் பெரும்பான்மையான சமுதாயத்தில் வாழும் உங்களுக்கு ஒரு அறிவியல் ஆய்வை கணவருடன் சேர்ந்து செய்தேன் என்பது வியப்பாக இல்லையா? நான் போலந்து நாட்டில் பிறந்த அறிவியல் அறிஞர். எனது பெற்றோர் இயற்பியல் ஆசிரியர் என்பதால் எனக்கு அறிவியலில் ஆர்வம் தொற்றிக்கொண்டது. எனது கணவர் பெர்ரியும் நானும் சேர்ந்து ஆய்வில் ஈடுபட்டோம். பிட்ச் பிளெண்ட் என்ற தாதுவில் இருந்து ஏற்கனவே யுரேனியம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பிட்ச் பிளெண்டில் மேலும் ஓரிரு தனிமங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். அதில் உள்ள ரேடியம் மற்றும் போலோனியம் என்ற தனிமங்களை பிரித்தெடுத்தோம். பல லட்சம் டன் பிட்ச் பிளெண்டிலிருந்து 10ல் 1 கிராம் ரேடியம் கிடைத்தது. இத்தனிமங்களின் கதிர்வீசல் பற்றியும் ஆய்வுகளை வெளியிட்டேன். மேலும் 2ஆம் உலகப் போரின் போது என் ஆய்வுகளை நிறுத்திவிட்டு போர் வீரர்களுக்கு உதவச் சென்றேன். மொபைல் எக்ஸ்ரே வாகனங்களை ஏற்படுத்தினேன். மேலும் அதற்காக அவற்றை கையாள பெண்களுக்கு பயிற்றுவித்தேன். எக்ஸ்ரே கருவிகள் உடலை துல்லியமாக ஆய்வு செய்து காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்பட்டது. மேலும் ரேடியம் மற்றும் போலோனியம் தனிமங்களின் கதிர்வீசல் பற்றிய ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தேன். பிரான்ஸ் நாட்டில் PhD பட்டம் பெற்ற முதல் பெண்ணும் நானே. 2 முறை நோபல் பரிசு பெற்ற பெண்ணும் நானே. ராயல் சயின்ஸ் கிளப்பின் முதல் பெண் உறுப்பினரும் நானே. ஒரு பெண்ணை அறிவால் வெல்ல முடியாத பொழுது அவளுடைய கேரக்டர், நடத்தையை குற்றம் சொல்வது அக்காலத்திலும் இருந்தது. எனது ஆய்வுக்கூடத்திற்கு வெளியில் கேள்விகளால் துளைக்க இருந்த பத்திரிகையாளர்களை தவிர்ப்பதற்காகவே பல நாட்கள் ஆய்வுக்கூடத்திலேயே தங்கியதும் உண்டு. நான் கண்டுபிடித்த தனிமங்களின் கதிர்வீசலின் ஆழம் நான் அறிந்திருக்கவில்லை. அதன் அளவு எவ்வளவென்றால், நான் எழுதிய குறிப்புகளை காண இன்றும் காரியத்தால் ஆன உடையை அணிந்து கொண்டே வருகின்றனர் என்றால் அதன் கதிர்வீசல் அளவு எவ்வளவு இருந்திருக்கும்? 40 ஆண்டுகள் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டதால் கதிர்வீசலின் பாதிப்பு ஏற்பட்டு புற்றுநோய் வந்து இறந்தேன். இன்று நான் கண்டறிந்த ரேடியம் மருத்துவத் துறையில் மிகவும் பயனளிக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது பெருமையாக உள்ளது. அதுவும் குறிப்பாக கேன்சர் சிகிச்சை அளிக்க ரேடியம் பயன்படுவதை நினைத்து வியப்பாக இருக்கிறது. நான் யார் என்பதை கண்டுபிடித்தீர்களா? நான் தான் மேரி கியூரி. என்னுடைய கணவர் பெயர் பெர்ரி கியூரி. நாங்கள் இருவரும் இணைந்து ஆய்வு மேற்கொண்டதில் ஒரு நோபல் பரிசும் மற்றொன்றில் நான் மட்டும் தனியாக பெற்றேன். நீங்களும் விடாமுயற்சியுடன் செய்தால் வெற்றி நிச்சயமே. நன்றி குழந்தைகளே. பாலக்கோடு ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பூஹானா அலியில் பயிலும் மாணவர்கள் பிரத்திகா, முகில் மற்றும் ராம் பிரகாஷ் ஏன், எதற்கு, எப்படி நிறைய கேள்விகள் கேட்டு உங்களோட சிந்தனையெல்லாம் தூண்ட வராங்க. ராம் பிரகாஷ், உனக்கு என்னடா ஆச்சு? கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. நான் நேத்து விளையாடும் போது தேனி வந்து கடிச்சிருச்சுக்கா. அச்சச்சோ. டே முகில், உனக்கு என்னடா ஆச்சு? உதடெல்லாம் பண்ணு மாதிரி புஷ்ன்னு வீங்கிருக்கு. அக்கா, நான் நேத்து தென்னை மரத்தடியில விளையாடி இருந்தேனா, கழிவு வந்து கச்சு போச்சுக்கா. அச்சச்சோ. நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களாடா? இல்லக்கா. அப்புறம் என்ன தாண்டா பண்ணீங்க? எங்க தாத்தா என்னவோ சின்னசா ஒன்று வெள்ளையா வச்சு விட்டாங்கக்கா. அதாடா, அது சுண்ணாம்புட. எங்க பாட்டிய அதானே வச்சு விட்டாங்க. ஓஹோ, சுண்ணாம்பனா எதுக்கு வைக்கிறாங்க? தேனி கடிச்சாலும் வைக்கிறாங்க, குளவி கடிச்சாலும் வைக்கிறாங்க. ஒரே டவுட்டா இருக்கே. வாங்கக்கா, நம்ம போய் மிஸ் கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணி வரலாம். வாங்க. மிஸ், ஏங்க மிஸ்
தேனி கடிச்சாலையும் சுண்ணாம்பு வைக்கிறாங்க, குளவி கடிச்சாலையும் சுண்ணாம்பு வைக்கிறாங்க. எனக்கு ஒரே டவுட்டா இருக்குங்க மிஸ். சே பிரத்திகா, சூப்பராக உனக்கு டவுட் வந்திருக்கே. நல்ல கொஷின் கேட்ட. தேனீக்களுக்கும் குளவிக்கு தேலுக்கெல்லாம் கொடுக்கு இருக்கும். அந்த கொடுக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஃபார்மிக் அமிலம். அந்த ஃபார்மிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அமிலம் வந்து நம்ம உடம்புல பட்டா அரிப்பு, எரிச்சல், வீக்கம், வலி எல்லாமே வரும். அப்போ சுண்ணாம்புன்றது பார்த்தீங்கன்னா காரம். காரம்னா நீங்கள் சாப்பிட்ற மிளகாத்தூள் மாதிரி காரம் கிடையாது. அப்போ இந்த காரத்தை என்ன செய்வாங்க, அது மேலே வச்சோம்னா இப்போ ஏற்கனவே அந்த கொடுக்குலேருந்து நம்ம ஒட்டிருந்துச்சு இல்லையா தோலில் ஃபார்மிக் அமிலம், அதனுடைய அமிலமும் இந்த சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய காரமும் ஒன்றா சேர்ந்து அங்கே நியூட்ரலைஸ் ஆகிடும், நடுநிலையாக்கல் ஆகிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வீக்கம், எரிச்சல், வலி எல்லாமே குறைஞ்சிடும். அதுக்காக தான் பெரியவங்க இந்த தேனீக்களும் குளவி கடிச்சாலும் நமக்கு சுண்ணாம்பு வைக்கிறாங்க. என்ன செல்லங்களா, இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்காக வைக்கிறாங்கன்னு? எஸ் மிஸ். ஓகே, பாய், தேங்க்யூ. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ராஜா ஊரில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர் திரு சந்தோஷ்குமார் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் கண்டுபிடிப்பின் கதைகள் பற்றி அலசுவோமா? நாகரிகத்தின் தொடக்கமே சக்கரம், நெருப்பு ஆகியவைகளின் கண்டுபிடிப்புகள் தான் என்பதை விட மனிதன் தான் மனிதன்தான் என்பதை பகுத்தறிந்த கண்டுபிடிப்பே நாகரிகத்தின் முதல் கண்டுபிடிப்பின் தொடக்கமாகும். பூமியில் வாழும் பாலூட்டிகளிலேயே மிகவும் முன்னேற்றமடைந்த அறிவு வளர்ச்சி பெற்ற விலங்கு மனிதன்தான். பிற விலங்குகளிடமிருந்து எப்போது தன்னை மாறுபடுத்தி எழுந்து நிற்கவும் நடக்கவும் என்னால் முடியும் என சிந்தித்து செயல்படவும் தொடங்கினானோ அப்போதே மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி தொடங்கிவிட்டது எனலாம். குரங்கிலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்பது பொதுவான கருத்து. ஆனால் மேம்பட்ட குரங்கினங்களான ஊராங்குட்டான், சிம்பன்சி, கொரில்லா ஆகிய இன குரங்குகளின் ஒட்டுமொத்த செயற்கைக்கூறுகளாகவே மனிதன் காணப்படுகிறான். ஊராங்குட்டான் மூளையை போன்றும், சிம்பன்சியின் மண்டையோடு போன்றும், கொரில்லாவின் கைகள் போன்றும் மனித இனத்தின் உறுப்புகள் காணப்படுகின்றனவே. இந்த 3 இனங்களை காட்டிலும் மேம்பட்ட இனமாக உருவானதே இந்த மனித இனம். கைகள், சிந்தனை, குரல் வளம், பகுத்தறிவான செயல்பாடு போன்றவையே மனிதனுக்கான ஆதாரம். இவ்வினம் எப்போது தோன்றியது என்பது குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவினாலும் வாலில்லா மனித குரங்குகள் ஏறக்குறைய 4 கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றின என்றும் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பெரிய மூளையுடனும் கூர்மையான கண்களுடனும் திறமையான கைகளுடனும் ஆதி மனிதன் தோன்றினான் எனவும் ஒரு கருத்து நிலவுகிறது. இதற்கு ஆதாரமாக 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனின் தாட எலும்புகள் இந்தியாவில் சிவாலி குன்றுகளில் கிடைத்திருக்கின்றன. சுமார் 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித இன சான்றுகள் ஜாவா தீவில் உள்ள சோலோ நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ரூல்டாப் மனிதன் சுமார் 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்திய மனித இன சான்றுகள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டிரான்ஸ்வால் பகுதியில் கிடைத்துள்ளன. நன்கு நிமிர்ந்து நடந்த ஹோமோ எரடக்ஸ் என்னும் மனித இன சான்றுகள் ஜாவா தீவில் கிடைத்துள்ளன. ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் நியாண்டர்தால் மனிதனின் கூறுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவன் குகைகளில் வாழ்ந்ததாகவும் தோல் ஆடைகளை உடுத்தியதாகவும் தீயால் சமைக்க தெரிந்தவனாகவும் இருந்ததாக சான்றுகள் கூறுகிறது. நியாண்டர்தால் மனித இனம் அழிவுக்கு பின் தோன்றிய இனம்தான் இன்றைய மனிதனின் மூதாதையராக கருதப்படும் குரோமன்யான் மனிதன் ஆவான். கற்கருவிகளை பயன்படுத்திய குரோமன்யான் மனிதன் வேட்டையாடிய பழைய கற்கால மனிதன் ஆவான். இவனுக்கு பிறகு தோன்றியவரே புதிய கற்கால மனிதன் நியோலித்திக் ஆவான். இந்த இனம்தான் மனித நாகரிக இனத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. இப்படி தோன்றிய மனித இனத்தை அவனுடைய தோல், தலைமுடி, கண்களின் நிறம், மண்டையோட்ட அமைப்பு மற்றும் இரத்த தொகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் மங்கோலிய இனம், காக்கஸ் இனம், நீக்ரோ இனம் என 3 வகையாக பிரித்தனர். இவ்வாறு இனங்கள் இருப்பினும்
காலம் செல்ல செல்ல இவ்வினத்துக்குள்ளே இனக்கலப்புகள் ஏற்பட்டு இன்று அனைவரிடமும் ஓர் ஒற்றுமை அமைப்புகள் உள்ளதை அறிவோம். நாடோடியாக வாழ்ந்த மனிதன் எப்போது நடப்பதற்கும் ஓடுவதற்கும் தம் இனத்தை காப்பதற்கும் தேவைகளை அறிந்து கொள்வதற்கும் தொடங்கினானோ அப்பொழுதே கண்டுபிடிப்புகளின் பட்டியலும் தொடங்கியது. நாடோடியாக வாழ்ந்த மனிதனின் பாதுகாப்பு கருதி குகைகளை தேடி ஓடினான். தேவைகளை கருதி ஆற்றங்கரைகளை தேடினான். உணவு போன்ற தேவைகளை கருதி வேளாண்மையை தேடினான். தன் நிறைவு பெற்றவனாய் விளங்கிடும்போது குடும்பம் என்பதை தேடினான். குடும்பங்கள் பெரிதாகும் சூழலில் சமுதாயங்களை உருவாக்கினான். இவையெல்லாம் வழி வழியாக தொடரவும் செய்திகளை பரிமாறவும் சைகைகளோ அல்லது ஓசைகளோ அல்லது மொழிகளோ அவனுக்கு தேவைப்பட்டிருக்க வேண்டும், அல்லது அதை அவன் சைகையாக வழி வழியாக கடத்தி இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று உலகம் ஒரு சமுதாயமாக கருதப்படுகிறது. அனைத்து செயல்பாடுகளிலும் ஒரு நாடு மற்றொரு நாட்டையோ அல்லது மக்களையோ சார்ந்தே இருக்கிறோம் என்கிற நல்ல செய்தியோடு நாளை மனிதன் தான் மனிதன்தான் என்பதை கண்டுபிடித்த பிறகு அறிவியலில் எதையெல்லாம் கண்டுபிடித்தான் என்பதை அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ்குமார். குட்டீஸ், அறிஞர்களின் வாழ்வில் பகுதியில் அறிவியல் அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மாணவ செல்வங்களே. தகடூர் களஞ்சியம் இணைய வானொலியின் மூலம் காற்றின் வழியே உங்களோடு கைக்குலுக்கிக் கொள்வதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அறிஞர்களின் வாழ்வில் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் தன்னம்பிக்கையினுடைய சிகரமாய், தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாய், தற்காலத்தின் ஐன்ஸ்டைனாய், வீல் சேர் மூலம் விண்வெளிக்கு பயணித்த வித்தகராய் வாழ்ந்து காட்டிய அறிவியல் அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஜனவரி 8, 1942 பிறந்தார். மற்ற குழந்தைகளைப் போலவே இயல்பாக தன்னுடைய 21வது வயது வரை வளர்ந்தார். ஆனால் தன்னுடைய 21வது வயதிலே இவர் அமயோட்ரோபிக் லேட்ரல் ஸ்க்ளீரோசிஸ் என்ற இயக்க நரம்பணு நோயால் பாதிக்கப்பட்டார். மருத்துவர்களோ இவரை பரிசோதித்து இன்னும் இவர் 1-2 மாதங்களே உயிர் வாழக்கூடும் என்று கூறினார்கள். இந்த நோயானது அவரின் உடலினுடைய எல்லா உறுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்கச் செய்து 4 சக்கர நாற்காலியிலே தள்ளியது. இவரிடம் எஞ்சியிருந்தது என்னவோ தசை அசைவும், கன்னத்தினுடைய தசை அசைவும், கண் சிமிட்டல் மட்டுமே. ஆனாலும் மருத்துவர்கள் சொன்ன காலக்கெடுவை தாண்டியும் தன்னுடைய தன்னம்பிக்கையாலும் அண்டவியலை பற்றிய ஆராய்ச்சியாலும் 53 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து காட்டினார். உயிர் வாழ்ந்து காட்டியது மட்டுமின்றி அண்டவியலை பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலே ஏராளமான கோட்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் முக்கியமானது இந்த பிரபஞ்சம் பிக் பேங் என்ற பெரு வெடிப்பினால் உருவானது என்பது நாம் அறிந்ததே. ஆனால் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால்தான் உருவானது என்பதற்கான சான்றுகளை கணிதவியல் அடிப்படையில் விளக்கி காட்டியவர் இவரே. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிரபஞ்சத்தில் உள்ள கருந்துளைகள் பற்றி ஏராளமான ஆய்வுகளை மேற்கொண்டு கருந்துளை இயக்கவியலின் விதிகளை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். மேலும் கருந்துளையிலிருந்து ஏராளமான கதிர்வீச்சுக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பதையும் இவர் கண்டுபிடித்து நமக்கு அளித்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையிலே அந்த கதிர்வீச்சுகளுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் கதிர்வீச்சு என்றே அழைக்கப்படுகிறது. இவ்வளவு அரிய பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நமக்காக இவை யாவற்றையும் அளித்திருக்கிறார் தன்னுடைய தன்னம்பிக்கையால் இவர். மாணவ செல்வங்களே, ஸ்டீஃபன் ஹாக்கிங்கினுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. உடல் பலத்தை காட்டிலும் மனபலம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக சொல்லி கொடுத்திருக்கிறது. வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலும் நாம் நினைத்தபடி நம்மால் வாழ முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அவருடைய வாழ்க்கை சொல்லித் தருகிறது. ஆகவே மாணவ செல்வங்களே, அவரை போன்று நாம் மன உறுதியோடும் மன தைரியத்தோடும் மன திண்மையோடும் வாழ்ந்து நாமும் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய மிகச் சிறந்த ஒரு வாழ்வை வாழ்வோம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த பகுதியிலிருந்து இன்று விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.
குட்டீஸ், நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வி கொல்லஹள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் திரு சங்கர் அவர்கள் கலந்துக்க வராங்க. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் வீட்டில் இருப்பவர்கள் யார் யார்? தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை என்று 6 பேர் உள்ளோம். இவர்கள் ஒன்று சேர்த்து என்னவென்று சொல்வோம்? ஆம் குழந்தைகளே, நீங்கள் சொல்வது சரிதான், குடும்பம். இந்த குடும்பத்தை தான் நாம் அண்டம் என்று சொல்கிறோம். அண்டம் என்றால் என்ன? அண்டம் என்பது அனைத்தும் ஒன்று சேர்ந்தது ஆகும். அதாவது ஈர்ப்பு காரணமாக ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்வது. பிரபஞ்சம், கோள்கள், விண்கற்கள், விண்மீன்கள், நட்சத்திரங்கள் ஆகியவைகளை ஒன்று சேர்த்து கூறுவதுதான் அண்டம். பிரபஞ்சம் என்பது 10 முதல் 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் காஸ்மிக் கதிர்களால் ஒரு பெரிய வெடிப்பினால் தோன்றியது தான் இந்த பிரபஞ்சம். காஸ்மிக் கதிர்கள் என்பது அதிக ஆற்றல் கொண்ட கதிர்வீச்சு. இவை மின்னூட்டம் கொண்ட துகள்களால் நிரம்பியது. இதில் உயர் ஆற்றல் புரோட்டான்கள் மற்றும் அணுக்களும் அடங்கும். இது சூரிய ஒளியின் வேகத்திற்கு இணையாக பயணிக்கும். அதாவது சூரிய ஒளி பூமியை வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகும்? மாணவர்களே, 8.3 நிமிடம் ஆகின்றது. அதே போலத்தான் பிரபஞ்சமும் தன்னுடைய வேகமாக இயங்க தொடங்குகிறது. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து நட்சத்திரங்களையும் விண்மீன்களையும் உருவாக்குகின்றன. இந்த ஆரம்ப கால நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன்கள் பிரபஞ்சத்தை குளிர்விக்க உதவுகிறது. இதனால் விண்மீன் திரள்கள் ஒன்றிணைந்து பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. விண்மீன் திரள்களில் உள்ள நட்சத்திரங்கள் கிரகங்களை உருவாக்குகின்றன. இந்த கிரகங்கள் கோள்கள் குளிரத் தொடங்கி திடமான மேற்பரப்புகளை உருவாக்குகின்றன. இந்த மேற்பரப்பில்தான் அனைத்தும் உருவாக தொடங்கியது. இது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நடந்த கண்டுபிடிப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்திகள் யார்? 1 ஈர்ப்பு விசை, மின்காந்தவியல் விசை, வலுவான விசை, பலவீனமான விசை என்ற இந்த 4 விசைகளும் பிரபஞ்சத்தை இயக்க சக்திகள் ஆகும். வணக்கம் மாணவர்களே. குட்டீஸ், நம்ம தகடூர் களஞ்சியம் பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெஹானா டீச்சர்.